நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எனக்கு கொடுத்த முதல் பரிசு இந்த வளையல் தான். இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் என் கையில வளையல் போட்டு விட்டுருக்கீங்க. இந்த டைம்ல நீங்க எதுக்கு வந்தீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேட்க வேண்டிய பொண்டாட்டி இந்த டைம்ல எதுக்கு வந்தேன்னு கேக்குற பாத்தியா? இது எல்லாமே ஏன் தப்பு மட்டும்தான் சாரதா, ஏன் தப்பு மட்டும்தான். என்ன மன்னிச்சிரு. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க? என் கண்ணு முன்னாடியே அவங்க எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தும் போது எதுவும் பண்ண முடியாம வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்த சாரதா. உன்ன மாதிரி நல்ல பொண்டாட்டிக்கு புருஷனாவும், பூமி மாதிரி தங்கமான பொண்ணுக்கு மாமனாராவும், ககன் மாதிரி பெரிய மனசு இருக்கிற பையனுக்கு ஒரு அப்பனாவும் இருக்க எனக்கு தகுதி இல்ல சாரதா. ஆமா, அங்க வந்தா உன்னை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அங்க எதுக்கு வந்த சாரதா? அவங்க என்ன கூப்பிட்டதுனால மட்டும் நான் வரல. பிந்து கூட என்னோட பொண்ணு தானே. அவங்களோட சாந்தி முகூர்த்தத்தை என்னோட கையால நான் நடத்தி வச்சா என் கடமையும் முடியும்னு நினைச்சுதான் நான் அங்க வந்தேங்க. உனக்கு இருக்கிற நல்ல மனசுல 10ல் 1 பங்காவது அவங்களுக்கு இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது சாரதா. சாரதா, சரியான நேரத்துக்கு அங்க பூமி வந்து உன்னை காப்பாத்துனது நல்லதா போச்சு. உனக்கு ஏதாவது நான் இருந்தா சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் சாரதா. சாரதா, நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பு முழுக்க நீ மட்டும்தான். எனக்கு எப்பவும் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்குதான் வாய்ப்பே இல்லாம போயிடுச்சேங்க. ஏன் இல்ல? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக நான் வந்துருவேன் சாரதா. வேண்டாங்க, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க அங்க இருக்கிறதுக்கே அவங்க எங்களை இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க. ஒருவேளை நீங்க அங்க மீராவை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அவங்க எங்களை உயிரோடவே இருக்க விட மாட்டாங்க. அப்படின்னா இனிமே நம்ம சேர வாய்ப்பே இல்லையா? 3 முடிச்சால நம்ம இணைஞ்சிருக்கோமே தவிர சிக்கலான முடிச்சுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். முக்கோடி தேவர்கள் திரும்பவும் நம்மள ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் எதிர்பார்க்கறத தவிர நாம எதுவும் பண்ண முடியாது. இப்படி எதுக்கு வந்த? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்த மாமா. ஆனா எனக்கு உன்னை பார்க்கணும்லாம் தோணல. நீ கிளம்பு. உண்மையை சொல்லுங்க. ஆமா, திரும்ப திரும்ப நீ என் கனவுல வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது என்ன மாமா, நீங்க நினைச்ச உடனே நான் உங்க கனவுல வரேன்ல. ஆனா நான் என்னதான் யோசிச்சாலும் நீங்க மட்டும் என் கனவுல வரவே மாட்டேங்கிறீங்க. நான் வரமாட்டேன், அதான் சொல்றேன்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு. அதனால நானும் உன் கனவுல வரமாட்டேன், நீ என்னோட கனவுல வராத. கிளம்பு. சரி விடுங்க மாமா, இப்படியாவது நம்ம 2 பேரும் சந்திக்கிறோமே. இங்க பாரு, போயிடு. என் கனவுல இருந்து போயிடு. தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். எதுக்கு மாமா? ஏன்னா எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்கல, கோவம், ஒரே வெறுப்பா இருக்கு. ஆனா உங்க மேல நான் மட்டும் அன்பு, காதல், உயிரை வச்சிருக்கேன். பூமி, உனக்கு என்ன பத்தி இப்படிலாம் பேசுறதுக்கு உரிமையே இல்ல. யூ ஹேவ் நோ ரைட். இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க, நான் இங்க இருந்து போறேன். என்ன தப்பா? என் தங்கச்சி கல்யாண விஷயத்துல எங்க எல்லாரையும் நீ ஏமாத்திருக்க. மாமா, காயினோட ஒரு பக்கம் மட்டும் இல்ல, 2வது பக்கத்தையும் பார்க்கணும். அப்பதான் உண்மை என்னன்னு புரியும். பூமி, சின்ன வயசுல இருந்து எல்லாருமே என்ன ரொம்ப ஏமாத்திருக்காங்க. நான் உன்னை எவ்வளவு நம்பின தெரியுமா?
என்னோட மொத்த நம்பிக்கையும் குழி தோண்டி புதைச்சிட்ட. எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலி உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல பூமி. ஏதோ கனவுல வந்திருக்கிறதுனால ஒழுங்கு மரியாதை கிளம்பி போன்னு சொல்றேன் ப்ளீஸ். இதே நிஜத்துல வந்திருந்த கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருப்பேன். நிஜமாவே நடந்த அவமானம் கனவுலையும் நடக்க கூடாதுன்னா மரியாதையா இங்க இருந்து போயிடு. பூமி, பூமி, ஹே பூமி, பூமி, பூமி. நில்லு. மாமா, டேய் ககன், வெக்கமா இல்ல உனக்கு? இங்க எதுக்காக வந்த? டேய் பூமி, திருட்டுத்தனமா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் ரூமுக்குள்ள வந்து எனக்கே முத்தம் கொடுக்குறியா? உன்ன டேய் ககன், இந்த நடு ராத்திரில என் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த? மாமா அது வாய மூடு. இந்த மாதிரி டைம்ல என் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது? கண்டவங்க வீட்டுக்குள்ள போறவன் சொல்லுவாங்க. ககன், அவ மேல இருக்க கோவத்தால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ஆமாமா, இவ அப்பா அபூர்வா அந்த வீட்ல இவளுக்கு இததான் கத்து கொடுக்குறாங்க போல இருக்கு. மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ செஞ்ச விஷயத்த உனக்கு நல்லா புரிய வைக்கிறேன். உனக்கு நல்லா புரியுற பாஷையில தான் சொல்றேன். மாமா அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இப்படி எல்லாம் முடிவெடுக்கிறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா மாமா? நீ என்ன பண்ணன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ திரும்ப அந்த டாபிக்கை ஞாபகப்படுத்தி என்னை இரிட்டேட் பண்ணாத. நீ பாரு, என் தங்கச்சி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறான். தயவு செஞ்சு இங்க வந்து தடுக்காம இரு. ப்ளீஸ் ப்ளீஸ் பூமி, நீ அன்னைக்கு நிறுத்தின கல்யாணத்தினால நாங்க இழந்த அந்த மரியாதைய என் தங்கச்சிக்கு ஒரு பெரிய வீட்டு மாப்பிள்ளையா பார்த்து திரும்ப அதே மரியாதையோட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். இது கண்டிப்பா நடக்கும். அத நடுவுல வந்து மட்டும் கெடுத்துறாத.